வணக்கம் மக்களே. நடிகர் நெப்போலியனின் வன்மம். நடிகர் நெப்போலியன் அமெரிக்காவுக்கு போன பிறகு தமிழ்நாட்டில் நடந்த, ஏன் இந்தியாவில் நடந்த எந்த பிரச்சனைக்காவது குரல் கொடுத்துருக்காரா? ஏன் அமெரிக்காவிலேயே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா? அமெரிக்காவில் குரல் கொடுத்தா பொட்டரியில் அடித்து இந்தியாவுக்கு அனுப்பி விட்ருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு மட்டும் பொங்குன்னு பொங்கி இருக்கார். விஜயின் அரசியல் வாழ்வை மட்டுமல்ல, அவரோட பர்சனல் வாழ்வையும் பற்றி பொங்குன்னு பொங்கியிருக்கார். காரணம் வன்மம். 10-15 வருஷமாக சேர்த்து வச்ச வன்மம். போக்கிர் பட ஷூட்டிங் அப்போ நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து விஜய் மேலே வன்மத்தை கக்க காத்திருந்த மாதிரி தெரியுது. ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவும் பொங்குன்னு பொங்கிட்டார். நெப்போலியன் இந்த அளவுக்கு பொங்கியிருக்காருன்னா கிரேட் லீடர் விஜய் கொடுத்த ஆப்பு அப்படி. போக்கிர் சமயத்தில் நடந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்தில் விஜய் நெப்போலியனுக்கு செம ஆப்பு வச்சுருப்பார். நெப்போலியன் தான் அமெரிக்க நண்பர்களுக்கு முன்னால் தன்னோட கெத்தை காட்ட நினச்சி விஜய் கேரவனில் இருக்கும்போது அவரின் உதவியாளர் வெளியில் இருக்கும்போதே அவரை கேட்காமலேயே உள்ளே போக பார்த்தார். ஒரு ரூமில் இருந்தால் இல்லாட்டி கேரவனில் இருந்தால் தான் அம்மா அப்பாவாகவே இருந்தாலும் கதவை தட்டிட்டு நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் உள்ளே போகணும், உள்ளே போவாங்க. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இந்த கலாச்சாரம் தான். ஆனால் அமெரிக்க நண்பர்கள் முன்னாடி அந்த கலாச்சாரம், அந்த மேனர்ஸு நெப்போலியனுக்கு தெரியல. காரணம், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கெத்தை காட்டுறதுக்காக கேரன் உள்ளே போனார். விஜய் காவலை யார் நீ அப்படின்னு கையை பிடிச்சிட்டாரு. நான் நெப்போலியன், நீ யாராக இருந்தாலும் வெளியில் வெயிட் பண்ணு, நான் சார்ட்டை கேட்டுட்டு வந்து சொல்கிறேன், அப்போ உள்ளே போ அப்படின்னு சொன்ன விட்ட வாக்குவாதம் செஞ்சுருக்காரு. விஜய் சத்தம் கட்டி வெளியே வந்தவர் கதவை திறந்திருக்காரு. நெப்போலியனை வாங்குன்னு வாங்கிட்டார். அந்த வன்மம் எவ்வளோ நாள் பழிக்கு பழி வாங்க காத்திருந்தா வன்மம் மொத்தமாக இறக்குறேன்னு நினச்சிட்டு வாந்தி எடுத்திருக்காரு. ஆமாம், இதெல்லாம் ஒரு வாந்தின்னு தான் நம்மளுக்கு எடுத்துக்கணும். வைத்துள்ளார் ரொம்ப நாள் ஒரு பொருள் செரிமான ஆகாமல் இருந்துச்சுன்னா வெளியில் வாந்தியாக வரும், இல்லாட்டி பிசியதாக போகும். நெப்போலியன் வாந்தியாக எடுத்திருக்காரு. இதெல்லாம் இயலாமையின் வெளிப்பாடு, வலிமையற்றவனின் செயல். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது, அதை சொல்ல வேணாம், நம்ம தகுதியை இறக்கிக்க வேணாம். நன்றி நண்பர்களே, இன்னொரு பதிவில் சந்திப்போம்.